ஒரு வழி அதிமுக ராஜ்யசபா சீட்டு அறிவிச்சிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பத்திரிகையாளர்கள் அங்க போர்வையில் இருக்கிற சில புரோக்கர்ஸ் கொஞ்சம் நிம்மதியை தூங்குவாங்கன்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ராஜ்யசபா சீட்டு தந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுடைய மற்ற கட்சிக்காரங்க செயல்படுத்தினாங்களா இல்ல இவங்களா ஒரு வன்மத்தை கக்குனாங்களான்னு தெரியல. நிறைய பேர் நேற்று நைட் அந்த சன் நியூஸ்ல இந்திரகுமாரோ என்னமோ பத்திரிகையாளர் அப்படிங்கிற மாதிரி கீழே போட்டிருந்தாங்க. அந்த ஆள் என்ன பத்திரிகையாளர்னு தெரியல, கல்யாண பத்திரிகை அடிச்சிருப்பானோ என்னன்னு தெரியல. அவ்வளோ ஒரு வன்மத்தை கக்குறாங்க. அது போக ஒரு வயசான வழக்கறிஞர், அவர் பேரு ஏதோ, அந்த மாதிரி ஒரு சிலர் அவங்களோட நோக்கம் என்னவா இருந்திருக்குன்னா, இந்த சீட்டு இவங்களுக்கு கிடைச்சிடவே கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கம். அது மற்ற கட்சிக்காரங்க அப்படி பண்ணணும்னு சொல்லி இவங்களை காசு கொடுத்து பண்ண சொன்னாங்களா, இவங்க இந்த கட்சிக்கு இது கிடைச்சிடக்கூடாதுங்கிற ஒரு வன்மத்திலேயே பண்ணினாங்களான்னு தெரியல. அவ்வளோ ஒரு அழகா அற்புதமா எவ்வளவு தூரம் பேச முடியுமோ அப்படி பேசினாங்க. பிஜேபி கேட்பாங்க, பாமக கேட்பாங்க, பாமக காரங்க கேட்கல, பிஜேபி காரங்க கேட்கல, கேட்பாங்க, கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களா ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இவங்களா உட்காந்து பேசி எவ்வளோ ஒரு வன்மம். அப்புறம் ஒன்று என்ன சொன்னாங்க, பாமக கொடுத்தே ஆகணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, 2026 தேர்தலில் பாமக இல்லாம அதிமுக ஜெயிக்காது. பாமகவா தேமுதிகவான்னு வரும்போது தேமுதிகவை கழட்டி விடுற மைண்ட் செட்ல தான் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. இப்படியெல்லாம் பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டா போயிடுச்சு. 2026 இதே ராஜ்யசபா சீட்டு தேமுதிக கிடைக்குது. தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சியோட அதிமுக கூட்டணி தேவைன்னு எடப்பாடி பழனிசாமி விரும்புறாரு அப்படிங்கிற ஒரு தகவலை முனுசாமியும் மரியாதைக்குரிய எஸ்பி வேலுமணி அவர்களும் உட்கார்ந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ இவங்களோட உள்நோக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எக்காரணத்தை கொண்டு இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சிக்கு ஒரு சீட்டை கூட கிடைச்சிடக்கூடாது, அதே சமயம் இந்த கட்சி கூட்டணியிலிருந்து எப்படி கட் பண்ணி வெளியெடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சேனல்லையும் உட்கார்ந்து வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அத்தனை தகுதியான மாதிரி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதிமுகவோட கூட்டணியில் இயக்கிறது, பயணிக்கிறது. 2026 பயணிக்கும். 2026 ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தலைமை கழகம் சொல்லியிருக்கு. அது போக கோவை விமான நிலையத்தில் நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ப்ரெஸ் மீட் பண்ணும்போது ப்ரெஸ்காரங்களை கேட்குறாங்க, இது மாதிரி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட கூட்டணி இருக்கா இல்லையா, இங்கே ராஜ்யசபா சீட்டு மறுத்ததுனால அவங்க வருத்தத்தில் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் நீட்டாக ஒரே ஒரு பதில் சொல்லிட்டாங்க, எங்களுக்குள்ள நல்ல உறவு இருக்கு, அது நீங்களே எப்படியே கேட்டு கெடுத்துட்டுருவீங்க போல அப்படிங்கிற மாதிரி அவர் மறுத்துட்டு போயிட்டாரு. இன்னும் அவங்க அவங்க இந்த பத்திரிகையாளர்கள்ங்கிற போர்வைக்குள்ள இருக்கிறவங்க சொல்ற மாதிரிலாம் இல்லை. அவங்க எங்களை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஒரு அங்கீகாரம் கொடுத்துதான் வச்சிருக்காங்க. சரியா? இவங்க ரொம்ப வன்மத்தை கேட்குறாங்க. ரொம்ப ஒரு 300 கொடுத்தா என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க. 300 எவ்வளவு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு வன்மம், பயங்கர வன்மமா இருக்கு. பாமகல யாரு சீட்டு கேட்டாங்க? இவங்க பாமக கேட்பாங்க, பாஜக கேட்பாங்க, அண்ணாமலைக்கு கொடுக்கணும், அன்புமணி மறுபடியும் எம்பி ஆக்கணும். அப்ப தேமுதிக அது கட்சியே இல்லைங்க, அந்த கட்சிக்கு இருக்குங்க அவ்வளவு. என்னையா நியாயம்? 2024 எடப்பாடிக்கு ஈக்குவலா எங்க அண்ணியார் ஒவ்வொரு தொகுதியிலும் பிரச்சாரம் பண்ணாங்க. திமுக அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங், எல்லாம் பெரிய பெரிய தலைகளா நின்று அவங்க கேன்வாஸ் பண்ணிட்டு அதிமுகக்காக நின்னது யாரு? அதிமுகக்கு இந்த சைடு எடப்பாடி பழனிசாமின்னா இந்த சைடு எங்க அண்ணியார். இவ்வளவு தூரம் தோல்வியோ வெற்றியோ தோல்வியோ அதெல்லாம் வேற. உழைச்சாங்களா இல்லையா? உழைச்சமா இல்லையா? திமுக அங்க அதிமுக காரங்க 10 பேர் நிக்கிறாங்கன்னா அதுக்குன்னே ஒரு 2 பேர் நின்னாலும் அந்த 2 பேரும் அவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமா உணர்ச்சி இருந்தாங்க. அதுதான் தேமுதிக தொண்டை. சும்மா எப்படி சொல்றது, ஒரு காசுக்காக இல்ல சொல்லிட்டாங்களே ஏன் நம்ம போய் நிக்கலாம் அப்படிங்கிறக்காக இல்லை. எங்க தலைமை கழகம் என்ன சொல்லுதோ அதை நாங்க எங்க கட்சிக்கு எப்படி உழைக்கிறோமோ அந்த மாதிரி உழைச்சாங்க தேமுதிக தொண்டை பேர். இந்த வாட்டி ராஜ்யசபா சீட்டு கொடுக்காத வருத்தமாவே இருக்கட்டும்.
ஆனா இந்த வன்மத்தை கேட்கிற பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் மூஞ்சியில் அடிச்ச மாதிரி போயிடுச்சு. ஏன்னா அவங்க எத்தனை பேர் சொன்னாங்க, அன்புமணி கொடுக்கணும், அண்ணாமலைக்கு கொடுக்கணும், அதிமுகல ஜெயக்குமார் இருக்காரு, எத்தனை விந்தியா, பேச்சாளர் விந்தியா, இத்தனை பேர் சொன்னாங்க. இப்ப இன்பதுரை என்ற ஒருத்தருமே தனபாலன்ட்டு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. அப்ப இவனுக்கெல்லாம் என்ன உட்காந்து பேசுறாங்க? இவனுக்கு சொல்றது எப்படி நம்புறது? இவங்களுக்கு என்ன தெரியும்? வெளியே இந்த நக்கீரன்ல ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் ஏதோ தாமோந்தர பிரகாஷ். அவ்வளவு ஒரு வன்மம். தேமுதிகனாலே ஆகாது, உனக்கு ஆகாது போட்டும், எங்க மேல ஏன் அவ்வளவு வன்மம் கேட்கிறேன்? ஒரு ரொம்ப சீப்பான பிஹேவியர். எப்படி சொல்றது, அந்த கட்சியை எப்படி டவுன் பண்ணணுங்கிற மாதிரி. ஏதோ இவங்க வில்லேஜ் விஞ்ஞானிய மாதிரி அறிவியல், அப்படி ஒரு அரசியல் அறிவிப்புமா அப்படியே கரைச்சு குடிச்சவங்க மாதிரி இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி பேசுறேன். அந்த திருச்சி சூர்யா, அவரு தமிழன் பாண்டியன், அவருக்கு 2000 ரூபாய் பாக்கெட்ல வச்சிட்டீங்கன்னா போகுது. யார் பேர் ஜோசியார் மாதிரி கேட்பாரு, யார் பேரு, ஓகே இவங்களா இவங்க பூர்வீகம் என்ன வெளியே வச்சுக்குவாரு. அப்படியே ஒரு கதை திரைக்கதை வசனம், தமிழா பாண்டியன், இவரா ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு இவரா ஒண்ணு வளரிட்டு மாதிரி இருக்காரு. அவ்வளோ ஒரு வன்மத்தை கேட்கறாங்க. தேமுதிக அழிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடயே தெரியாது. ஆனா எல்லாருக்கும் நிச்சயமா கடலூர் மாநாட்டுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பதிலடி நன்மையார் கொடுப்பாங்கன்னு நம்புறேன். தேமுதிக வளரும், யாருடைய கடைசி தொண்டன் உயிரோடு இருக்கும் மட்டும் தேமுதிக இருக்கும், அவ்வளவுதான். இது அந்நியாரே நினைச்சாலும் அழிக்க முடியாது. யாருடைய தொண்டன் ஒருத்தன் கொடிய பிடிச்சிக்கிற மட்டும் தேமுதிக இருக்கும், இருந்தே தீரும். நன்றி, வணக்கம்.